ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி ஒவ்வொரு பக்தரின் அனுபவமாக பிரித்து வழங்கியதே இந்த கோளாறுக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று உணர்ந்தார். ஒவ்வொரு பக்தரின் அனுபவமும் ஒரு செங்கற்கள் போன்றது. ஒவ்வொரு செங்கற்களையும் கொண்டு பாபா ஒரு மாளிகையை கட்ட விரும்பினார். அந்த மாளிகை எத்தகையது, இந்த மாளிகையில் இந்த செங்கற்கள் எங்கு பொருத்தப்படும் என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டனர். அவர்கள் பாபாவின் தன்மையை உணர்ந்து கொள்ளவே இல்லை. காளி தேவியை ஒரு கற்றறிந்த பக்தர் தாமச தெய்வம் என்று கருதியமையை ராமகிருஷ்ண பரமஹன்சர் காளி தேவியிடமே முறையிட்டதை போன்று நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாயிபாபாவின் தெய்வீக தன்மையை பக்தர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை ஸ்ரீ சாய்பாபாவிடமே முறையிட்டார். அவர் இதுவரை ஆங்கிலத்தில் பக்தர்களின் அனுபவங்களை எழுதி வந்தார். இனி இவற்றை தனது தாய்மொழியில் அவர் எழுத வேண்டும் என்று அவருடைய உள்ளுணர்வு அவரை தூண்டியது. ஆகையால் இந்த பெரும் ஞானியின் புனித வாழ்க்கை வரலாறை அவர் தன்னுடைய தாய்மொழியில் எழுத முற்பட்டார். அவர் இதை எழுத துவங்குகையில் அந்த துவக்க அத்தியாயங்களிலேயே ஸ்ரீ சாயிபாபாவின் இயல்பு, அவரின் சக்திகள், அவருடைய தன்மை, அவருடைய குரு யார், அவருடைய குரு அவருக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று எல்லாவற்றையும் பரிசீலனை செய்ய ஆரம்பித்தார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. ஓம் சாய்ராம்.